ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க ஆல் டைம் பெஸ்ட் சீரிஸான பிரேக்கிங் பேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வால்டர் வைட்டுங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். சொல்லப்போனால் அவர் ரொம்பவே நல்லவர். அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. இருந்தாலுமே அவருக்கு கேன்சர் வந்துடுது. தான் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் குடும்பத்தை எப்படி பார்க்கறது? அவங்க எல்லாருமே நடு ரோட்டுக்கு வந்துருவாங்களே, நம்ம சாகிறதுக்குள்ளேயாச்சும் முடிஞ்சவரை நம்மள ஃபேமிலியை செட்டில் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் வால்டர் வைட்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. பிரேக்கிங் பேட்ல மொத்தமாவே 5 சீசன் இருக்கு. அதுல இருக்க கதை எல்லாத்தையுமே சுவாரஸ்யம் குறையாம உங்களுக்கு சொல்ல நான் ட்ரை பண்றேன். யாருக்கெல்லாம் பிரேக்கிங் பேட் பிடிக்குமோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ள பார்க்கவே ரொம்பவே சோகமா இருக்காருல்ல. இவரோட பேர் தான் வால்டர் வைட். இன்னைக்கு நம்ம வால்டரோட 50th பர்த்டே. வால்டரோட பர்த்டேக்காக வால்டரோட ஒய்ஃப் ஸ்கைலர் அவங்க செஞ்ச போட்டு கொடுக்குறாங்க. அதை வால்டருமே பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. வால்டருக்கு அவரோட ஒய்ஃப் ஸ்கைலர்னா ரொம்பவே பிடிக்கும். வால்டர் வைட்டுக்கும் ஸ்கைலருக்கும் ஒரு பையன் இருக்கா. அந்த பையனோட பேரு ஜூனியர். மற்ற பசங்க மாதிரி இல்லாம ஜூனியரால ஒழுங்காவே நடக்க முடியாது. அதனால சப்போர்ட்டிங் லெக்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பையன் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வால்டர் வைட் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். கெமிஸ்ட்ரியில அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஸோ கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பையன், அவன் பெரிய பணக்கார பையன் போல, அங்க இருக்க ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்து வால்டர் அந்த பையனை திட்டுறாரு. அதை கேட்டு அந்த பையன் ரொம்பவே காண்டாகிறான். நம்ம வால்டர் வைட்டோட ஃபேமிலியே ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சொந்த வீடு மட்டும்தான். மற்றபடி எந்த ஒரு சேவிங்ஸுமே இல்லை. அதனால வால்டர் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்க ஒரு கார் வாஷ் கம்பெனில பார்ட் டைமா வேலை பண்றாரு. அப்படி ஒரு நாள் ஒரு காரை பாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கார் வேற யாரோடதும் இல்ல. வால்டர் கிளாஸ் ரூம்ல ஒரு பையனை திட்டினார்ல, அவனோட கார் தான். அங்க இருந்த வால்டர் வைட்ட போட்டோ எல்லாம் எடுக்கிறான். படிச்சா நல்ல இடத்துக்கு போலாம்னு இவரு தான் சொன்னாரு. ஆனா அவரு என் கார் டயருக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு, இன்னும் நல்லாவே பாலிஷ் போடு அப்படின்னு அந்த பையன் வால்டரை கலாய்க்கிறான். ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காரை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா நம்ம வால்டர் வைட்டுக்கு இந்த லைஃபே சுத்தமா பிடிக்கல. அங்க நடந்த கடுப்புல வீட்டுக்கு வந்தா அங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. சர்ப்ரைஸா வால்டரோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அதை பார்த்து வால்டரோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அங்க பர்த்டே பார்ட்டி நல்லாவே போயிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் வாராரு, அவரோட போலீஸ். அவரோட பேர் ஹேங்க். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம வால்டரோட ஒய்ஃபோட ஹஸ்பண்ட். சொல்லப்போனா நம்ம வால்டரோட சகலன்னு சொல்லலாம். அங்கே ஹேங்க் சீக்கிரம் டிவி ஆன் பண்ணுங்க, அதில் இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவியை ஆன் பண்ணி பார்த்தா அந்த நியூஸ் சேனலில் ஹேங்க் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹேங்க் நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, நம்ம லோக்கி மாதிரி அவரும் அங்கே போதை தடுப்பு பிரிவு அதிகாரி. சிட்டி ஃபுல்லாவுமே ஹேங்கும் அவரோட கேங்கும் ஒரு இடம் விடாம ரைடு போவாங்க. அப்படி போகும்போது ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருந்து ட்ரக்ஸ், பணம் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சின்ன குரூப்பை பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பணத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வால்டர் வைட்டுமே பார்க்குறாரு. சின்ன குரூப் கிட்ட இவ்வளவு பணமா அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. உடனே ஹேங்கும் வால்டரை பார்த்து, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், ட்ரக் டீலர்ஸை பிடிக்க போகும்போது உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அடுத்த நாள் வால்டர் ஸ்கூலில் கிளாஸை முடிச்சுட்டு அவரோட மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வால்டருக்கு பெரிய ஒரு குண்டா தூக்கி தலையில் போடுறாரு. அதாவது என்னன்னா, வால்டர் வைட்டுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவும் அதை கேட்டு வால்டர் செம்மையாவே ஷாக் ஆகுறாரு. எனக்கு எப்படி கேன்சர் வரும்? நான் இது வரைக்கும் சிகரெட் பிடிச்சதில்லை, ட்ரிங்க்ஸ் எதுவுமே தொட்டதில்லை. சிகரெட் பிடிச்சா தான் கேன்சர் வரும்னு இல்லை, பிடிக்காதவங்களுக்கும் வரலாம், சீக்கிரமாகவே நீங்கள் சாக போறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் வால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. ஏன்னா வால்டர் வைட் அவரோட ஃபேமிலியை இன்னுமே செட்டில் பண்ணல. அவரோட லைஃப் கஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வராரு. அவருக்கு கேன்சர் இருக்குங்கிறத ஒய்ஃப் ஸ்கைலர் கிட்டேயும் அவரோட பையன் ஜூனியர் கிட்டேயும் அவர் இன்னுமே சொல்லலை. ஸோ அடுத்த நாள் ஆகுது. வால்டர் ஹேங்கு கூட ரைடுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போனதுமே வால்டரை கார்ல இருக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. வால்டர் வைட் மட்டுமே கார்ல தனியா உட்கார்ந்து இருக்காரு. உள்ள போன போலீஸ் எல்லாம் ட்ரக்கை சேல் பண்ற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கிரேசி அப்படிங்கிற ஒரு ட்ரக் டீலர் இருக்காரு. அவருக்கு கீழே வேலை பார்க்குறவர் தான் இவரு. அங்க போலீஸ் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ வால்டர் கீழே கார்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அங்கே ஜன்னல்ல இருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறான். அதை வால்டருமே பார்த்துடுறாரு. அதாவது இவருமே மேலே தான் இருந்திருக்காரு. போலீஸ் கிட்ட மாட்டாம மேல இருந்து ஜன்னலால கீழே குதிச்சிருக்காரு. வால்டர் வைட்டும் இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிக்கிறாரு. அவன் வேற யாரும் இல்லை, நம்ம வால்டர் வைட்டோட ஸ்டூடெண்ட் தான். இவரோட பேரு ஜெசி பிங்க்மேன். வால்டரை ஜெசி கண்டுக்காம அங்கிருந்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். போலீஸுமே அந்த வீட்டில் இருக்க ஒரே ஒரு ட்ரக் செல்லரை தான் பிடிச்சிருக்காங்க. ஜெசியுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா வால்டர் வைட் ஜெசியை பார்த்ததை பத்தி ஹேங்க் கிட்ட எதையுமே சொல்லல. நைட் டைமும் ஆகுது. நம்ம வால்டர் வைட் அதை ஜெசி
ஜெஸியோட வீட்டுக்கு வராரு. ஜெஸியுமே வால்டர் ஒயிட்டை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும், என்ன போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்க போறீங்களா? நானும் அதுக்காக வரல, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்கலாம். என்னதே பார்ட்னர்ஸா? உங்களுக்கு ட்ரக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு அது என்னன்னு தெரியாது, ஆனா அதை எப்படி உருவாக்கணும்னு தெரியும். அந்த டைம்ல அங்க ட்ரெண்டிங்ல போற ட்ரக் என்னன்னா மெத்துங்கிற ஒரு கிறிஸ்டல் பொருள் தான். வால்டர் ஒயிட் அந்த மெத்தை என்னால உருவாக்க முடியும்னு ஜெஸி கிட்ட சொல்றாரு. ஆல்ரெடி நான் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து மெத்தை வாங்கி நல்லாவே வித்திட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருந்து வாங்குறதால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஜெஸி கேட்கவும், மற்றவங்க மெத்தெல்லாம் கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும், ஆனால் நான் உருவாக்குறது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், அதெல்லாத்தையும் விட என்னோடது ரொம்ப அதிகமாகவே போதையாக்கும் அப்படின்னு வால்டர் சொல்லவும் ஜெஸியுமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிறாங்க. ஒரு போதைப்பொருள் உருவாக்குங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது, அதுக்கு ரொம்பவே அதிகமாக செலவாகும், நிறையவே ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஆனால் வால்டர் ஒயிட்டுமே ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சருங்கிறதுனால அவர் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்ல இருந்து எல்லா தேவையான பொருளையுமே எடுத்துட்டு வந்துடுறாரு. ஊருக்கு வழியில் ஒரு வெட்ட வழி ஒன்று இருக்கு, அந்த இடத்துல ஒரு RV வேனை வாங்கி அந்த வேனுக்குள்ள தான் வால்டர் ஒயிட் அந்த ட்ரக்கை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நம்ம தலைவரோட காஸ்டியூம் ஒரு வெள்ளை கலர் ஜட்டி மட்டும்தான். வால்டர் ஒயிட்டுமே அவரோட மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு ஒரு மெத்தை உருவாக்குறாரு. ஜெஸியும் அதை பார்க்குறாரு, அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் டீலர் இருக்கான், அவன் மட்டும் இந்த ட்ரக்கை வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம காட்டில் மழை தான், நான் இதை போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜெஸி கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு போறான். ஆனால் அங்கே போனால் அங்கே நிலைமையை வேற. அந்த கிரேசி ரொம்பவே கடுப்பில் இருக்கான், ஏன்னா நம்ம கிரேசியோட ஆள் தான் அந்த போலீஸ் கிட்ட மாட்டிருக்காரு இல்லையா. அங்கேருந்து ஜெஸி மட்டும் எஸ்கேப் ஆகி வந்துட்டான். இங்கே பாரு கிரேசி, போலீஸ் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும், அதெல்லாம் விடு, இதை பாரு என் கையில் புது மெத்து இருக்கு அப்படின்னு காட்டவும் கிரேசியும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இது என்ன இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. வால்டர் ஒயிட்டை பார்க்கறதுக்காக கிரேசியை ஜெஸி கூட்டிட்டு போறாரு. வால்டர் அங்க ஜட்டியோட நின்றுட்டு இருக்காரு. கிரேசி வால்டர் ஒயிட்டை பார்த்துட்டு, போய் சொல்லாத, இவெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜெஸியை போட்டு அடியாச்சின்னு அடிக்கிறாங்க. ஜெஸி அங்கே வாங்கிறான். வால்டர் ஒயிட்டுக்கு முன்னாடி அவனோட கண்ணை காட்டி, டேதானே ஆளை பிடிக்கும் போது போலீஸ் கூட கார்ல இருந்தவன், இப்போ எங்க எல்லாரையுமே கூண்டோட பிடிக்க ட்ரை பண்றியா, இது போலீஸோட ஒரு சீக்ரெட் மிஷின் தானே அப்படின்னு கேட்கவும், எதுக்கும் போலீஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எனக்கு பணம் வேணும், அதனாலதான் நான் இதை செய்யறேன். இங்க பாரு, இந்த கிறிஸ்டல் கிளியரான மெத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன், அதுக்கப்புறம் நீயே செஞ்சு நீயே வித்துக்கலாம். கிரேசிக்கு அந்த டீல் பிடிச்சிருக்கு. கிரேசி அவனோட ஆளும் வேனுக்குள்ள வராங்க. வால்டர் ஒயிட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அப்ப அங்க கிரேசியோட ஆள் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். லைட்டா அங்க தீப்பொறி பட்டாலும் நம்ம எல்லாருமே காலி ஆயிடுவோம், இதெல்லாம் கெமிக்கல் இருக்கிற இடம், தயவு செஞ்சு நீ அந்த சிகரெட்டை வெளியில போடு அப்படின்னு கோபமா சொல்றாரு. அவனுமே சிகரெட்டை வெளியே தூக்கி போட்டுறான். அதையுமே அங்க காஞ்சி போன புல்லுக்கு மேல போட்டுறான். அதை செஞ்சிட்டு இருக்கிறப்போ நம்ம வால்டரோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. நம்ம இந்த மெத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாலும் இவனுங்க நம்மளை உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால ஒரு பிளான் போட்டு மெத்துக்கு பதிலாக மயக்கமாக இருந்து செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னொரு கெமிக்கல் அதுக்குள்ள கலக்குறாரு. அதுலேருந்து திடீர்னு புகை வருது. வால்டர் வேகமாக வெளியே போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அங்கே உள்ள புகை அதிகமாகி அந்த கிரேசியும் அவனோட ஆளும் மயக்கம்புற நிலைமைக்கே போயிடுறாங்க. அவங்க கண்ணெடுத்து அந்த வேனோட டோரை ஷூட் பண்ணுறாங்க. நல்ல வேலை வால்டர் கீழே தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து எந்த சவுண்டுமே கேட்கல. அப்போ ஓகே, அவனுக்கு 2 பேரும் வாங்கிட்டானுங்க அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அங்கேருந்து ஜெஸியை பார்க்க போறாரு. அங்கே ஜெஸி மயக்கத்தோட இருக்கான். வால்டர் ஜெஸியை எழுப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி சூடா காத்து வருது. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஃபுல்லாவே நெருப்பு பிடிக்குது. அந்த கிரேசியோட ஆள் சிகரெட்டை பிடிச்சி வெளியில போட்டான்ல, அதனால தான் அங்கே நெருப்பு பிடிச்சிருக்கு. வால்டருமே அதை அணைக்க ட்ரை பண்றாரு. ஆனால் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது அணையவே மாட்டுது. எங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு ஜெஸியை தூக்கி வேனில் போட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. உள்ள இன்னமுமே அந்த மயக்கமாக இருந்த கேஸ் இருக்கு, அதனால ஒரு மாஸ்கையுமே போட்டுக்கிறாரு. இதுவரை எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ சடனாக வால்டர் ஒயிட் அந்த வண்டியோட டயரை ஒரு பக்கம் பள்ளத்துல இறக்கிறாரு. ரிவர்ஸ்ல எடுத்தாலுமே அது ரிவர்ஸ்ல வர மாட்டுது. தூரத்துல இருந்து போலீஸ் சைரன் சவுண்ட் கேக்குது. போலீஸ் தான் வாராங்க போலேன்னு வால்டருக்கு பயத்துல கால் எல்லாமே நடுக்குது. வேகமா வேன்ல இருந்து கீழே இறங்கி அவரோட பொருளெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு கிரேசியோட கையில இருக்க கண்ணையும் அங்க இருக்க ஒரு கேமராவையும் எடுத்துக்கிட்டு வால்டர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னா என்னோட ஃபேமிலிக்காக தான். எனக்கு என் ஃபேமிலியோட சந்தோஷம் ரொம்பவே முக்கியம், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் இதெல்லாமே பண்ணேன் அப்படின்னு பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு கேமரா ஓரமா வைக்கிறாரு. அந்த கன் எடுத்து போலீஸை ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா தைரியம் இல்லை, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், ஆனா போலீஸ் நிறையவே வருவாங்க, அவங்க நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி நம்மளே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு அதுக்குமே தைரியம் இல்லை. இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு தலையை போட்டு பிச்சுக்கிறாரு. சைரன் சவுண்டுமே ரொம்பவே பக்கத்துல கேக்குது. சரி போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஆனா வாரது ஃபயர் ட்ரக். சிகரெட்னால இப்போ நெருப்பு பிடிச்சதுல அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஃபயர் ட்ரக்குக்கு நம்ம எவ்வளவு பயந்தோம் அப்படின்னு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ ஜெஸியுமே மயக்கம் தெளிஞ்சு வரான். என்னாச்சு, ஏன் வேனை பள்ளத்துல சொருகி வச்சிருக்க, நான் வேணும்னா சொருகினேன், அதுவா போய் சொருகிருச்சு, இப்போ என்ன பண்றது, என்ன பண்ணலாம்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க.
ஜேசிபி அவனை கூட்டிட்டு வந்து அந்த வேனையுமே வெளியில எடுக்கிறாங்க. அவர்கிட்டயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு வேனுள்ள 2 பேருமே பாக்குறாங்க. அங்க கிரேசியும் அவனோட ஆளும் இன்னுமே மயக்கத்துல தான் இருக்காங்க. எவ்வளவு நேரமாவே மயக்கம் தெரியாம இருக்குன்னா கண்டிப்பா அவங்க செத்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டெட் பாடிஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், போக்கட்டில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஜெசி சொல்லவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, போலீஸ் மோப்ப முடிச்சு எப்படியாச்சும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருமுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அவங்க 2 பேர்ல கிரேசி இன்னுமே உயிரோட தான் இருக்கான். சரி நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம்னு ஜெஸியோட வீட்டிலேயே அவங்களோட வேனை விட்டுட்டு வால்டர் ஒயிட் அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. வால்டர் ஒயிட்டுக்கு கேன்சர் இருக்கிறதால அவரோட உடம்பு ரொம்ப மோசமாகவே பாதிக்கப்படுது. எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க. நம்ம வால்டர் ஒயிட்டோட பையன் ஜூனியரால் ஒழுங்காகவே நடக்க முடியாதுல்ல. அங்கே இருக்க பசங்கள்லாம் ஜூனியரை பார்த்து கலாய்க்கிறாங்க. அதை பார்த்து வால்டர் கடுப்பாகி அந்த பசங்களை போட்டு அடி நடிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் எதுவுமே புரியலை. ஏன்னா வால்டர் ஒயிட் இவ்வளோ கோவப்பட்டவங்க பார்த்ததே இல்லை. அப்புறம் எல்லாருமே வீட்டில் நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெஸி தான். வால்டரும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், திரும்பவுமே கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே ஸ்கைலருமே பார்க்குறாங்க. வால்டருமே கிளாஸுக்கு போயிடுறாரு. ஸ்கைலரும் வால்டர் ஒயிட்டுக்கு கால் வந்துச்சுல்ல, அந்த ஜெர்சியோட நம்பர், அந்த நம்பரை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பரோட ஓனரோட பேர் ஜெஸி பிங்மேன்னும் நம்ம வால்டர் படித்து கொடுக்குற ஸ்கூலில் தான் அந்த பையனுமே படிக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. வால்டருக்கு எதுக்கு ஜெஸி திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னு ஸ்கைலருக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. வால்டர் ஸ்கூலில் கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கே இருக்க கெமிக்கல் லேபில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் சுட்டுட்டு வந்துடுறாரு. அங்கேருந்து ஜெஸியோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஜெஸி வீட்டில இருந்து ஜன்னல் வழியா வெளியில பார்க்குறான். அங்கே இருக்க வேனோட டோர் ஓப்பன்ல இருக்கு. வேன் உள்ள போய் பார்க்குறாரு. அங்கே இருக்க கிரேசியை காணோம். அப்போ அவன் தப்பிச்சு போயிட்டான் போல. அவன் போய் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். தூக்கின்னு போய் லாக்அப்லேயே வச்சிருவாங்க அப்படின்னு ஜெஸி பயத்துல இருக்கான். நம்மளும் காரை ஓட்டிட்டு ஜெஸியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. காரோட ஆப்போசிட்ல அந்த கிரேசி மயக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்கான். வால்டருக்கு ஒண்ணுமே புரியல. இவனை நம்ம வேன்ல தானே அடைச்சி வச்சிருந்தோம், அப்படி எப்படி இவன் தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கிரேசியை பிடிச்சி காரில் ஏத்துறாரு. ஜெஸியோட வீட்டுக்கு வந்து ஜெஸியை பிடிச்சி செம்ம திட்டுறாரு. அவன் மட்டும் போலீஸ்கிட்ட போயிருந்தான்னா நம்மளோட வாழ்க்கை இதோடவே முடிஞ்சிருக்கும். அதான் நீ பிடிச்சி கொண்டு வந்துட்டல, இனி என்ன பிரச்சனை? சரி அதை விடு, நீ ஏன் திரும்பவும் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க? என் பொண்டாட்டிக்கு மட்டும் டவுட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சோழி முடிஞ்ச மாதிரி தான். அவன் ஹேங்க் கிட்ட சொல்லிடுவா. ஹேங்க் வேற யாரும் இல்லை, அதனால தயவு செஞ்சு திரும்பவும் எனக்கு கால் பண்ணாத, கிரேசியுமே பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி அங்கே இருக்க ஒரு கட்டில் கட்டி வைக்கிறாரு. ஜெஸி வால்டர் கிட்ட இந்த வீட்டில் ஒரு டெட் பாடி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நம்ம கட்டியும் வச்சிருக்கோம், அவங்க 2 பேரும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம காயின்ஸ் டாஸ் போட்டு பார்க்கலாம். டாஸோட முடிவில் நம்ம வால்டர் ஒயிட் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கிரேசியை கொலை பண்ணணும். ஆல்ரெடி செத்து போன கிரேசியோட ஆள் இருக்கான்ல, அவனோட பாடியை ஜெஸினா டிஸ்போஸ் பண்ணணும். ஆல்ரெடி வால்டர் ஒயிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பெரிய டப்பில் ஊற்றி அந்த பாடியை அதுக்குள்ளே முக்கணும். ஸோ அந்த ஆசிடை பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டப்பை வாங்குறதுக்காக நம்ம ஜெஸியுமே போறாரு. வால்டருக்கு கால் பண்ணி அவரோட தாலி இறக்குறாரு. கிடைச்ச எல்லாத்தையும் வாங்கக்கூடாது, அதில் நம்ம ஆசிடை ஊற்ற போகிறோம். ஆசிடால அஃபெக்ட் ஆகாத ஒரு டப்பா வாங்கு. அது என்ன அஃபெக்ட் ஆகுது, ஆசிடை ஊற்றினா அப்படியே இருக்க போகுது, இதுக்கு தான் கெமிஸ்ட்ரி கிளாஸை கட்டடிக்கப்படான்னு சொல்றது அப்படின்னு வால்டர் சொல்லிட்டு ஒழுங்கா கணக்காரங்க கிட்ட கேட்டாச்சும் ஆசிடுக்கு ரியாக்ட் பண்ணாத ஒரு டப்பா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் காலை கட் பண்ணிடுறாரு. ஜெஸிக்கு வால்டர் சொன்னது எதுவுமே புரியல. அங்க இருக்க ஒரு டப்பை எடுத்து அதுல படத்தெல்லாம் பாக்குறான். ஏன்னா டெட் பாடியை போடும்போது சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்ல, அதுக்காக. இங்க நம்ம வால்டர் ஒயிட் இது வரைக்கும் யாரையுமே கொலை பண்ணதில்லை. இப்போ வர வழி இல்லை, அந்த கிரேசியை வால்டர் தான் கொண்டாகணும். எப்படி கொல்றது? கதையெடுத்து குத்திரலாமா, இல்லை சுத்தியில வச்சு அடிச்சே கொல்லலாமா அப்படியே ஒன்னா யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்க ஒரு மஞ்சள் கவர்ல இருந்து ஒரு கன்னை வெளியே எடுக்கிறாரு. வேற எதுவுமே வேணா, கன் எடுத்து ஒரே ஒரு ஷூட் தான், அவனை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு வால்டர் ஒயிட் கீழே கிரேசி இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. வால்டருக்கு கிரேசியை கொல்லணும்னு மனசே வரமாட்டுது. அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. அப்போ அந்த கிரேசி என் கூட வந்தவனை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறான். வால்டர் ஒயிட் அதுக்கு எதுவுமே சொல்லலை. கிரேசியுமே புரிஞ்சுக்கிறாரு அவனை இவங்க கொண்டுட்டாங்கன்னு. நம்ம வால்டர் ஒயிட்டுமே மேலே வந்துடுறாரு. அங்கே ஜெஸி வச்சிருக்கிற ட்ரக்ஸையும் யூஸ் பண்ண பார்க்குறாரு. அப்போ சரியான டைமுக்கு ஜெஸியுமே வந்துடுறான். நீ என்ன ட்ரக்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுற, ஸ்கூலில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ திட்டுற, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு ஜெஸி கேட்கவும், ஏன்னா நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண செத்துருவீங்க, ஆனால் நான் ஆல்ரெடியே செத்துட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆசிடை ஊற்றுறதுக்கு டப்பா வாங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், எங்கே தேடியுமே பெரிய டப்பா கிடைக்கல. அப்போ நீ சின்னது 2 வாங்கிட்டு வந்திருக்கல, அதை 2 துண்டு அறுத்து 2யுமே ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை நீ அப்போவுமே ஃபோனில் சொல்லியிருக்கலாம்ல, திரும்பவும் என்னால் போக முடியாது அப்படின்னு ஜெஸி சொல்கிறான். அப்போ பேஸ்மெண்ட்டில் கிரேசியோட சவுண்ட் கேட்குது. ஜெஸி வால்டர் கிட்ட நீ இன்னும் அந்த ட்ரக் டீலரை கொல்லலையான்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொல்றதுக்கு மனசே வர மாட்டுது அப்படின்னு வால்டர் சொல்லவும், நீ என்ன பைத்தியமா, நீ தானே சொன்ன அவனை வெளியில் விட்டா நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு, அவனுக்கு போய் நீ சாப்பாடுலாம் கொடுத்துருக்க, அது இல்லை சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டாச்சும் சாகட்டுமே அப்படின்னு வால்டர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாரு.
நம்ம வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் ஸ்கைலர் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கான செக்கப்புக்கு தான் ஸ்கைலரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஸ்கைலர் ஜெஸி நான் யாருன்னு வால்டர் கிட்ட கேட்கவும் நம்ம வால்டருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது ஜெஸியா, யார் அவன் அப்படின்னு வால்டர் கேட்குறாரு. போய் சொல்லாதீங்க, அவன் தானே இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கால் பண்ணா அப்படின்னு கேட்கவும் நம்ம வால்டர் ஒயிட் ஒரு உருட்டனை உருட்டுறாரு. அவன் எனக்கு கஞ்சாவெல்லாம் சேல் பண்ணுவான், அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்கைலர் ரொம்பவே கோவப்படுறாங்க. என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல, ஆனால் நீங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கவும் ட்ரக்ஸுங்கிறது நிறையவே ஸ்டேட்டில் லீகலாகவே வித்திட்டு இருக்காங்க, அதொன்னும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லை, உங்ககிட்ட நான் ஒழுங்காக தானே நடந்துக்கிறேன், எனக்கு பர்சனலாக நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறேன், சரி உனக்கு பிடிக்கலண்ணா நான் இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு ஸ்கைலர்கிட்ட வால்டர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்கைலருக்கு நம்பிக்கையே இல்லை. அடுத்த நாள் வால்டர் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ ஸ்கைலர் ஜெஸியோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஜெஸி வேனில் இருக்க டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு இருக்கான். ஸ்கைலர் வாரத்தை ஜெஸி பார்த்ததுமே அந்த பாடி எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறான். ஸ்கைலர்கிட்டையும் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உன்னை பார்த்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. யார் உங்கள் ஹஸ்பண்ட்? வால்டர் ஒயிட், உன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். என்னது, அவர் உங்கள் ஹஸ்பண்டா? அவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? ஆமாம், அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு போதை தடுப்பு பிரிவு அதிகாரி. அவர்கிட்ட மட்டும் நான் உன்னை பற்றி சொன்னேன்னு வச்சுக்க, வாழ்க்கை பூராவுமே நீ ஜெயிலில் தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு நீ ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணக்கூடாது, அப்படி மீறி சப்ளை பண்ணுன்னா உனக்கு கன்ஃபார்மாக நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு ஸ்கைலர் சொல்லவும், நான் அவருக்கு விற்கலையே, அவர் தான் போதை பொருளை தயாரிக்கிறாரு. ஏன்னா அவர் போதைப் பொருள் தயாரிக்கிறாரா? ஐயோ வாய் தவறி வளர்ட்டனே அப்படின்னு ஜெஸியுமே சமாளிக்கிறான். இதுக்கப்புறம் நான் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் விற்க மாட்டேன் அப்படின்னு எப்படி ஒரு ஸ்கைலர் அங்கேருந்து சமாளித்து அனுப்புகிறாரு. பாடியையுமே அந்த ஆசிடில் முக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜெஸி இன்னுமே அந்த ஆசிடை ஊற்றுறதுக்கான பாத் டப்பை வாங்கவே இல்லை. அதனால வீட்டில் இருக்க பாத் டப்பை உள்ள அந்த ஹைட்ரோக்ளிக் ஆசிடை ஊற்றி அந்த பாத் டப் உள்ளே அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே கரைக்க ஆரம்பிக்கிறான். வால்டருமே கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெஸியோட வீட்டுக்கு தான் வராரு. ஜெஸியுமே அங்கே ஹாலில் உட்காந்துருக்கான். ஸ்கைலர் வீட்டுக்கு வந்ததையுமே சொல்கிறான், என் ஒய்ஃப் கிட்ட ஏதாச்சும் சொன்னேன்னா அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு, அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் பேச முடியும், ஒரு செகண்டில் நீ தப்பிச்ச, இல்லைனா நானே நீ தான் அந்த கஞ்சா வெள்ளத்தை உருவாக்குற அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். சரி அதை விடு, நீ என்ன சொன்ன, உன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நான் கட்டடிச்சதால தான் மக்கா இருக்கேன்னு சொன்னேன்ல, டீச்சராக இருந்துமே உனக்கு தான் மூளை இல்லை, நான் வீட்டில் இருக்க பாத்டப்புள்ளே அந்த ஆசிட் எல்லாத்தையும் ஊற்றி அந்த பாடிஸ் எல்லாத்தையும் கரைச்சிட்டேன் அப்படின்னு ஜெஸி சொல்லவும், அதை கேட்டு வால்டர் ஒயிட்டுக்கு தூக்கி வாரி போட்டுது. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ எங்கே வெளியில் போகிறேன் அப்படின்னு கேட்கவும், நீ கொஞ்சம் வெளியில் வந்து பாரு அப்படின்னு வால்டர் சொல்லவும், ஜெஸியுமே வெளியில் வந்து பார்க்குறான். அந்த பாத்டப்புள்ள ஊற்றின ஆசிட் மேலே சீலிங்கில் இருந்து ஒலகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் மொத்தமாகவே அந்த இடம் வெடிச்சு அந்த இடமே நாஸ்தி ஆயிருது. வால்டர் ஜெஸிக்கிட்ட, நான் ஆல்ரெடி அவனுக்கு படித்து சொன்னேன், இந்த ஆசிட் எல்லா பொருளையும் இருக்காது, அதுக்கு ஏற்ற மாதிரியான பொருள் இல்லைன்னா அதை அரைச்சிட்டு கீழே வந்துடும். ஜெஸியுமே வால்டர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா ஊருக்கு வெளியில் பாலைவனம் மாதிரி ஒன்று இருக்கு, அங்கே பசங்கள்லாம் மாஸ்க் ஒன்று வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு மாஸ்க்கும் இல்லை, நம்ம வால்டர் ஒயிட் வேனில் இருக்கும்போது கேஸ் மூக்குக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு யூஸ் பண்ணாரே அதே மாஸ்க் தான். அந்த மாஸ்க்கு தெரியாமல் அங்கேயே விட்டு வந்திருக்காங்க. வால்டர் ஒயிட்டும் ஜெஸியும் சேர்ந்து அந்த இடத்த ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வால்டர் ஒயிட் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வால்டர் ஒயிட் எங்கே இருக்காரு, அவரு கூட ஒரு பொண்ணுமே இருக்காங்க. ஒரு ஹியூமனோட உடம்ப 100% எடுத்துக்கிட்டோன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் எவ்வளோ, கால்சியம் எவ்வளோ, அப்படி இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையுமே ஆட் பண்ணிட்டாங்க. அப்போயுமே 99.8 தான் வருது. மீதி இருக்க அந்த 0.2 என்னவா இருக்கும்னு இவங்க ரெண்டு பேருமே தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க. வால்டர் ஒயிட் கூட இருந்த அந்த லேடி யாருன்னு இப்போ எதையுமே சொல்லலை. போக போக தெரிய வரும் போல வால்டர் இது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு அந்த வீட்டையுமே க்ளீன் பண்ணி முடிக்கிறாரு. இங்கே வால்டரோட வீட்டில் புதுசாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்கைலரோட சிஸ்டருமே வந்திருக்காங்க. அவங்களோட பேர் மேரி. சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்போ, நீ காலேஜ் படிக்கிறப்போ ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கல, அதை யூஸ் பண்ணதால உனக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கவும், இப்போ நீ இதெல்லாத்தையும் கேட்குற, உன் பையன் ஜூனியர் இப்படி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு அக்கா கேட்குறாங்க. அவன் அப்படிலாம் பண்ணல, நான் ஒரு ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன், அதுக்காக தான் இதெல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்னு ஸ்கைலர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை நம்பலை, ஜூனியர் யூஸ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே ஜெஸி வால்டர் ஒயிட் யூஸ் பண்ண அந்த மெத்தை யூஸ் பண்ணி பார்க்குறாரு. அது வேறு லெவலில் இருக்குது போல். வால்டர் ஒயிட் மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த ட்ரக் டீலர் கிரேசி இருக்கான். நீ எதுக்காக என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்க, நான் என்னோட எதிரிக்கு கூட இப்படிலாம் பண்ண மாட்டேன், ஒன்று என்ன சாக்கடி இல்லைன்னா என்னை வெளியே விடு. ஆனால் வால்டர் ஒயிட் கிரேசி பேசுகிற எதையுமே கேட்காம அங்கேருந்து போகிறாரு. வால்டர் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கிரேசி சொன்னதை கேட்டு வால்டருக்கு ஷாக் ஆகுது. உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு வால்டர் கேட்குறாரு. ஜெஸி தான் உங்கள் பேரை சொன்னா அப்படின்னு அது கிரேசி சொல்கிறான். அவன் ட்ரக்கை யூஸ் பண்ணனா எல்லாத்தையுமே உளறிடுவான். அப்புறம் நீ அவனோட கெமிஸ்ட்ரி டீச்சராமே, உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா, உனக்கு ஜூனியர்னு ஒரு பையன் இருக்கானா, அவனால் நடக்க முடியாது,
அப்படின்னு உன்னோட எல்லாத்தையுமே வளரிட்டான். அதுக்கு வால்டர் ஒயிட், இப்போ நீ என்ன சொல்ல வர, என்னோட ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கவும், அப்படி நான் எதையுமே பண்ண மாட்டேன், உனக்கு எதிரி நான் கிடையாது, நீ பார்ட்னர்னு நம்பிட்டு இருக்கியே அந்த ஜெஸி, அவன் தான் உனக்கு எதிரி. வால்டர் அதை கேட்டுட்டு மேலே ஜெஸியை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஜெஸி பாத்ரூமில் இருக்கான் போல. வால்டர் கதவு தட்டுறாரு. நான் பாத்ரூமில் இருக்கிறது உனக்கு விளங்கலையா, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு அப்படின்னு ஜெஸி சொல்கிறான். வால்டர் அந்த கதவை தட்டுறாரு. ஆனால் அவன் திறக்க மாட்டான். அந்த கதவை உடச்சிக்கிட்டே உள்ளே வந்துடுறாரு. வால்டர் உள்ளே வந்து, கீழே இருக்கிறவனுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, பேர் மட்டும் இல்லை என்னோட ஒய்ஃபு எல்லாத்தையும் பற்றியுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எதை போதையில் சொல்லியிருப்பேன், அதுக்கு இப்போ நீ டென்ஷன் ஆகிற, உனக்கு எல்லாமே ஈஸியாக போயிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை பொருள் தானே, அதை எடுத்து நான் கக்கூஸில் போடுறேன். அப்போயுமே ஜெஸி விடலை. அதுக்குள்ளே கையை விட்டு அந்த மெத்தை வெளியில் எடுக்கிறான். இதை பார்க்குறப்போ அயன் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி? ஜன்னல் வழியை அந்த மெத்தை கீழே போட்டுட்டு வால்டர் அதை பார்க்குற கேப்பில் இவனும் மெத்தை எடுக்க ட்ரை பண்ணுறான். வால்டருமே ஜெஸியை போய் பிடிக்கிறாரு. நீ இப்படி பண்ணுனா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். என்னால் ஒன்றும் மாட்டிக்க மாட்டோம், ஒன்னால தான் மாட்டிப்போம். நீ அவனுக்கு சாப்பாடுலாம் போடுற, அவனை கொலை பண்ணவே மாட்டுற, என்னை இப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வால்டர் ஒயிட்டுக்குமே வேறு வழியே இல்லை. பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த கிரேசியை போட்டு தள்ளியே ஆகணும். எங்கே ஸ்கைலரோட சிஸ்டர் மேரி அவங்களோட ஹஸ்பண்ட் ஹேங்குக்கு கால் பண்ணுறாங்க. என் சிஸ்டர் ஸ்கைலரோட பையன் ஜூனியர், அவன் ட்ரக் யூஸ் பண்ணுறான் போல, அவனை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லவும், இவருமே ஜூனியரை கூப்பிட்டுட்டு 2 பேருமே காரில் உட்காந்து போதைப் பொருளை பற்றி சொற்பொழிவு வகுத்துறாரு. ஜூனியருக்குமே அவர் என்ன சொல்ல வராருங்கிறது ஒன்றுமே புரியல. உனக்கு என்ன கொஞ்சம் எக்ஸாம்பிளோட காட்டுற அப்படின்னு சொல்லி அங்கே ரோட்டில் இருக்க ஒரு ப்ராஸ்டிடியூட் பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணோட பல்ல காட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணோட பல்ல பார்த்தா ரொம்பவே கரக்கரையாக இருக்குது. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட பல்ல பார்த்தா இப்படி தான் கரக்கரையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணுமே அங்கேருந்து கிளம்பி ஒரு கஸ்டமர் கிட்ட போகிறா. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜெஸி தான். கீழே அவனை ஒரு போலீஸ்காரன் கூப்பிட்டான்ல, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கவும், என்னை கூப்பிட்டு வச்சு என்னோட பல்லு கரக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கலாய்க்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவனுங்க கிடைக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு ஜெஸி சொல்கிறாரு. இங்கே வால்டர் ஜெஸியோட வீட்டில் தான் இன்னமும் இருக்காரு. அந்த கிரேசியை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு கொல்லணுங்கிறது மனசே வர மாட்டுது. அதில் ஒரு பேப்பர் எடுத்து அதில் என்னென்ன காரணங்களுக்காக இவனை கொல்லணும், என்னென்ன காரணங்களுக்காக அவனை விடணும் அப்படின்னு 2 பக்கமும் எழுதுறாரு. கிரேசியை உயிரோட விடணுங்கிறதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தன் தப்பு பண்ணாலுமே அவனை மன்னிச்சு விடுறது தான் நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் அவனை கொல்லணும்னு சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒரு வேளை அவனை ரிலீஸ் பண்ணிட்டா அவன் நம்ம ஃபேமிலியை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு வால்டர் ஒயிட் ஒரு குழப்பத்திலே இருக்காரு. அப்போ அவரோட ஒய்ஃப் ஸ்கைலர் வால்டருக்கு கால் பண்ணுறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரலையான்னு ஸ்கைலர் கேட்குறாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் லேட்டாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்கள் இப்போலாம் போய் சொல்கிறீங்க, வர வர நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வால்டரால் வீட்டுக்குமே போக முடியாது, ஏன்னா ஜெஸி இங்கே இல்லை. பேஸ்மெண்ட்டில் அந்த கிரேசியை தனியாக விட்டுட்டு போக முடியாது, அவன் தப்பிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. கிரேசிக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டே கொடுக்குறாரு. அவர் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போவே கேன்சரால் கீழே விழுந்துடுறாரு. அங்கேயே மயங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்திலிருந்து எழும்புறாரு. அவர் மயங்கி விழுந்ததால் அவனுக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதால் திரும்பவும் மேலுக்கு வந்து அவனுக்கு திரும்ப ஃபுட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபுட்டை கிரேசிக்கு கொடுக்குறாரு. கிரேசியுமே சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு கேன்சர், நான் சீக்கிரமாகவே செத்துருவேன் அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. இப்போ எனக்கு புரியுது, உங்களோட ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதில்ல. நீங்கள் இப்போ என்ன இங்கேருந்து விட்டுட்டீங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தர மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கிரேசி சொல்லவுமே வால்டர் ஒயிட்டுக்கு கொஞ்சமாக மனசு மாறுது. சரி நான் போயிட்டு அந்த ஹேண்ட்கஃப்கான சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவனை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கே போயிட்டாரு. அப்படி சாவி எடுக்க போகிறப்போ அந்த உடஞ்சி போன பிளேட்ஸோட துண்டெல்லாம் பார்க்குறாரு. அவர் அந்த பிளேட்டையுமே ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறாரு. அதுலேருந்து ஒரு பீஸ் காணாமல் போயிருக்கு. ஒரு பீஸ் காணோம்னா அந்த கிரேசி தான் எடுத்துருக்கணும். நம்ம ஹேண்ட்கஃபை கலட்டினதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக நம்மளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வால்டருமே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கிரேசியை ரிலீஸ் பண்ணுற மாதிரியே திரும்பி நிற்க சொல்கிறாரு. இப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா நீ உன் கையில் இருக்க பிளேட்டோட பீஸை வச்சு என்னை கொலை பண்ணிடுவல அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலே அப்படின்னு வால்டரை கொல்றதுக்கு அவன் வரான். அவனோட கழுத்தில் தான் அந்த லோக்கை போட்டிருப்பாங்க. அந்த லோக்கை பிடிச்சி இழுத்து அங்கேயே அந்த கிரேசியை கழுத்தை நெரிச்சியை கொலை பண்ணுறாரு. அங்கேயே அந்த கிரேசி இறந்து போகிறான். அடுத்த நாள் காலையில் ஜெஸி வீட்டுக்கு வரான். வீட்டை வந்து பார்த்தா வால்டர் ஒயிட்டையுமே காணோம். அங்கே இருக்க பேஸ்மெண்ட்டில் இருந்த கிரேசியும் காணோம். ஆஃபீஸர் ஹேங்க் ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் கிரேசியோட ஆள் சிகரெட்டை போட்டதுனால தீப்பிடிச்சிருக்கும். கிரேசியோட காருமே அங்கே தான் இருக்கும். அந்த காரை ஹேங்க் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த காரோட டேஷ்போர்ட்ல இருந்து நம்ம வால்டர் பண்ண மெத்த எடுக்கிறாரு. ரொம்ப வருஷமாவே இவங்க இந்த வேலையில் இருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ கிளியரான ஒரு மெத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அப்படின்னா இப்போ புதுசாக யாரோ ட்ரக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஹேங்குமே புரிஞ்சுக்கிறாரு. போன வீடியோவில் குட்டி பசங்க நம்ம வால்டரோட மாஸ்க் எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாஸ்கையுமே ஹேங் எடுத்துடுறாரு. இதை வச்சு ஏதாச்சுமே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஹேங் பார்க்குறாரு. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம வால்டர் எங்கே ஒரு இடத்துல காரில் இருக்காரு. அந்த கிரேசியோட பாடி என்னாச்சு அது எதுவுமே நமக்கு சொல்லலை. அங்கேருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அங்கே வீட்டில் ஸ்கைலர் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா வால்டர் கொஞ்ச நாளாகவே ரொம்பவே மோசமாக நடந்துட்டு இருக்காரு. எதுக்கு மேலே ஸ்கைலர் கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல வராரு. ஏதோ ட்ரக்ஸை பற்றி தான் சொல்ல வராருன்னு நினைக்கலாம், ஆனால் அது இல்லை.
அவருக்கு கேன்சர் இருக்க விஷயத்த சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணா நம்ம ஹேங்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணுறாரு. அங்கே அவங்க கிட்ட நமக்கு ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் இருக்குது. அந்த குட் நியூஸ் என்னன்னா, நமக்கு இது வரைக்குமே டார்ச்சர் கொடுத்த அந்த கிரேசியோட நடமாட்டம் லாஸ்ட் கொஞ்ச நாளாக இல்லை. அந்த பேட் நியூஸ் என்னன்னா, அந்த காருக்குள்ள ஒரு புது வகையான மெத்தை கண்டுபிடிச்சோம். இதுவரை நம்ம பார்த்ததை விட இது ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. அதை வச்சு பார்க்குறப்போ இப்போ புதுசாக இவன் ஒருத்தர் இறங்கியிருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்துங்கிறது இதை வச்சே தெரியுது. அவன் யூஸ் பண்ண ஒரு மாஸ்க் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாஸ்க் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்க பார்க்கணும் அப்படின்னு ஹேங்க் இங்கே சொல்கிறாரு. இங்கே நம்ம வால்டர் ஒயிட் பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போகிறாரு. வால்டர் அவரோட லவ் ஸ்டோரியை சொல்கிறாரு. அது என்னன்னா, நம்ம ஸ்கைலர் ஒரு ஹோட்டலில் கேஷியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸ்கைலரை பார்த்ததுலேருந்து அந்த ஹோட்டலுக்கு திரும்ப திரும்ப போவேன். அவள் பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதிட்டே இருப்பா. ஒரு நாள் நான் அதை என்னன்னு எட்டி பார்த்தேன். அவள் கிராஸ்வேர்ட் பசில தான் சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்ததுலேருந்து நானுமே கடையிலேருந்து பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து அதே பசில சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். எப்படியோ கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்கைலருமே என்னை பார்த்தா. நானுமே இப்படியோ போனால் சரி வராது. அதால் ஸ்கைலர் கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். அவகிட்ட போய் இந்த பசிலை என்னால் சால்வ் பண்ண முடியலை, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஸ்கைலருமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா. அப்படியே நாங்கள் 2 பேரும் பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வால்டர் ஒயிட் அவரோட கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே நம்ம ஸ்கைலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. மேரியுமே உனக்கு என்னாச்சு ஸ்கைலர் அப்படின்னு கேட்கவும் அவங்க எதுவுமே சொல்லாமல் உள்ளேருந்து திருச்சி போகிறாங்க. வால்டர் ஸ்கைலருக்கு என்னாச்சு, அவன் ஏன் அழுதுட்டு போகிறான் அப்படின்னு வால்டர் கிட்ட கேட்கவும் எனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்கைலரையுமே சமாதானப்படுத்துகிறாங்க. வால்டருக்கு கேன்சர் இருக்கிறது நம்ம ஹேங்கால நம்பவே முடியலை. ஏன்னா அவர் சிகரெட் கூட பிடிக்க மாட்டார். எவ்வளோ வருஷமா அவர் கெமிக்கல்னு அந்த லேபுள்ளே இருந்தார்ல, அந்த கெமிக்கலால் கூட இவருக்கு கேன்சர் வந்துருக்கலாம் அப்படின்னு ஸ்கைலர் சொல்கிறாங்க. கெமிக்கலுக்கும் கேன்சருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வால்டர் சொல்லவும் அப்புறம் எப்படி உங்களுக்கு கேன்சர் வந்து கேன்சருக்கு நிறையவே ட்ரீட்மெண்ட் இருக்குது, கீமோதெரப்பி பண்ணால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஹேங்க் சொல்கிறாரு. ஆனால் நம்ம வால்டருக்கு இது வரைக்குமே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னே தோணலை. அவருக்கு இப்போ தேவை எல்லாமே பணம் தான். உடனே ஹேங்குமே நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட ஃபேமிலியை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணா இங்கே ஜெஸியோட வீட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஒருத்தனோட பேர் காம்போ, இன்னொருத்தன பேர் ஸ்கின்னி பீட். அவங்க 2 பேரும் அந்த ஆசிடால் உடஞ்சி அந்த ஓட்டையை பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. வீட்டில் இருக்க ஓட்டையை பற்றி கேட்குறிய, என் மனசில் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு அதை பற்றி கேட்டியா அப்படின்னு கேட்கவும் மனசில் ஓட்ட இருந்தால் ட்ரக் யூஸ் பண்ணால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு மற்றவன் சொல்கிறான். என்கிட்ட எந்த ட்ரக்ஸுமே இல்லை, இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்ப போகிறாங்க. சரி இருங்கடா, என்கிட்ட ஒரு ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் காட்டுறான். அவங்களுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலுமே ஆயிடுது. நம்ம ஜெஸி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. எழுந்திரிச்சு அப்புறமுமே அந்த மெத்தை யூஸ் பண்ணுறாரு. அவரோட கண்ணுக்கு வித்தியாசமா என்னென்னமோ தெரியுது. அங்கே 2 பேர் பைக்கில் வந்து இறங்குறாங்க. அதில் ஒருத்தன் கையில் கத்திருக்கு, இன்னொருத்தன் கையில் வெடிகுண்டு இருக்கு. யார் இவனுங்க அப்படின்னு நம்ம ஜெஸி ரொம்பவே பயப்படுறாரு. இங்கே வந்து கதவையுமே தட்டுறானுங்க. ஜெஸி அந்த வீட்டிலேருந்தே ஓடி போயிடுறான். பார்த்து அவனுங்க 2 பேரும் கொலை பண்ணுறதுக்கு வரல, அவனுங்க சின்ன பசங்க. ஸ்கூல்ல இருந்து ஜீசஸோட ஏதோ ஒன்று ஓட்டிட்டு போகிறானுங்க. ஜெஸிக்கு போதையில் சின்ன பசங்களை பார்த்த உடனே வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அங்கேருந்து ஜெஸி அவனோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறான். நம்ம ஜெஸிக்கு ஒரு தம்பியுமே இருக்கான். ஜெஸி வந்துட்டியா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக தான் கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஜெஸியை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா இவன் நம்ம சின்ன பையனையுமே கெடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெஸி அவனோட ரூமுக்கு போய் தூங்குறான். இங்கே கீழே அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜெஸியை நம்ம வீட்டில் விடவே கூடாது, இவன் நம்ம சின்ன பையனை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்படி கீழே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெஸிக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. ஜெஸிக்கு அவனோட தம்பியை ரொம்பவே பிடிக்கும். ஜெஸி அவனோட தம்பி கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். நிறையவே அங்கே ட்ராஃபி இருக்குது. அதை பார்த்து நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருக்க போலே, அதால தான் அப்பா அம்மாவுக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே அம்மா வராங்க. அங்கே அம்மா வந்து பார்த்துட்டு டோரை ஓப்பன்லேயே வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தியா அவன் அம்மாவை, நான் அவனோட இருந்தா அவனை நான் கெடுத்துருவேன் அப்படின்னு தான் டோரை ஓப்பன்லேயே வச்சுட்டு போகிறாங்க. நான் என்ன கிரிமினலா அப்படின்னு ஜெஸி ரொம்பவே கோவப்படுறான். ஜெஸியோட ரூமில் ஒரு பழைய பாக்ஸ் இருக்குது. அதில் அவன் சின்ன வயசில் யூஸ் பண்ண நிறையவே திங்ஸ் இருக்கும். அதில் ஒரு பேப்பரும் இருக்குது. அதில் ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்கான். நம்ம ப்ரொஃபஸர் வால்டர் ஒயிட்டையுமே அதில் காமெடியாக வரைஞ்சி வச்சுருக்கான். கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் ஃபைல் ஆனதுக்கான பேப்பர் எல்லாமே இருக்குது. மார்க் போட்டது யார், நம்ம வால்டர் ஒயிட் தான். அப்போ ஜெஸியோட ஃப்ரெண்டு காம்போ கால் பண்ணுறான். என்ன விஷயம், இந்த டைமில் கால் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்கவும், நேற்று நைட்டு ஒரு மெத் கொடுத்தல, அது கிடைக்குமான்னு கேட்குறான். உனக்கு ஆஸ்திரேலியாவில் மெத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒரு குரூப் பார்ட்டி பண்ண போகிறாங்களா, அவங்களுக்கு தான் மெத்து தேவைப்படுது. உன்கிட்ட வாங்கின மெத்து நல்லாவே இருக்குன்னு சொன்னேன், அதால் உனக்கிட்டே இருக்க எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்களா. அதை கேட்டதுமே நான் எல்லாத்தையுமே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா மெத்தையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம ஸ்கைலரை காட்டுறாங்க. அவங்க நம்ம வால்டர் எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அவர் அந்த கேன்சர்லேருந்து சரியாகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வால்டர் கிட்ட நம்ம மேரிக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்களா, நம்ம வா போய் பார்த்துட்டு வந்துடலாம், காசை பற்றி கவலைப்படாத, அதை மேரியை பார்த்துப்பான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ எனக்காக யார்கிட்டேயுமே காசை கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு பேங்கில் இருக்குது, வேணும்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. அப்படின்னு அங்கே சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஜெஸி கூட மெத்து வித்த காசு எடுக்கிறாரு. பேங்குக்கே போகாமல் உள்ளேருந்து காசு எடுத்தா ஸ்கைலருக்கு சந்தேகம் வந்துடும்னு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு.
இவர் போகிறப்போ பின்னாடி சைரன் சவுண்டோட ஒரு போலீஸ்கார் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. இவருக்கு பயத்தில் கால் எல்லாமே நடங்குது. அங்கே ஓரமாக அந்த காரை நிப்பாட்டுறாரு. ஆனால் அந்த போலீஸ்கார் அவரை தாண்டியே போயிட்டு இவ்வளோ நாள் நம்ம வால்டர் ஒயிட் போலீஸை பார்த்து பயந்தது இல்லை. இவர் எப்போ அந்த மெத்தை ரெடி பண்ண தயாரானாரோ அப்பையிலேருந்தே போலீஸை பார்த்தாலுமே இவருக்கு காலெல்லாம் நடுங்குது. அங்கே நின்று கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு பேங்குக்கு கிளம்புறாரு. அங்கே அவருக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. நல்ல வேலை அங்கே ஒருத்தன் கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறான். சரி அந்த இடத்துல பார்க் பண்ணலாம் அப்படின்னு இவர் கார் எடுக்க போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து அந்த காரை பார்க் பண்ணிடுறான். வால்டர் அதை பார்த்து வெளியில் கத்துறாரு. அதை பார்த்து அந்த காரை பார்க் பண்ணவன் ரொம்ப கத்துனா உன்னை செஞ்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போதைக்கு நம்ம வால்டர் எதையுமே ரியாக்ட் பண்ணல. அந்த காரோட நம்பரை மட்டுமே நோட் பண்ணுறாரு. வெளியில் திட்டினவனும் பேங்குள்ள தான் போகிறான். நம்ம வால்டர் அவனுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. அவனோட வாயை எங்கேயே உடச்சிடலாமா அப்படின்னு வால்டருக்கு கோவம் வருது. ஆனால் எதையுமே காட்டிக்காம அவர் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்குமே வந்துடுறாரு. வீட்டில் யாருமே இல்லை. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு கதை ஓட்ட வழியை வெளியில் பார்த்தா அங்கே நிற்கிறது ஜெஸி. நீ இப்போ ஏன் என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கோவமாக கேட்கவும், காலிலேருந்து நான் உன் வீட்டுக்கு வெளில தான் நின்றுட்டுருக்கேன். உன் வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். சரி இப்போ நீ ஏன் என் வீட்டுக்கு வந்திருக்கேன்? நான் கொடுத்த மெத்தல்லாங்க எல்லாத்தையுமே நீயே தின்னுட்டல. நான் ஒன்றும் சாப்பிடல. உன்னோட மெத்த எல்லாத்தையுமே விற்று நான் காசை ஆக்கிட்டேன். இந்த இருக்கு உன்னோட பங்கு $4000 அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நீ ஏன் ஓவராக பேசுகிற அப்படின்னு ஜெஸி கோவமாக கேட்குறான். காசை கையில் கொடுக்காம கோவத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். பணம் கீழேயும் ஸ்விம்மிங் பூலையும் ஃபுல்லாகவும் விழுந்துருது. வால்டருமே எதையுமே சொல்லாமல் அந்த காசு எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் எங்கள் ஜெஸியோட வீட்டில் அங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மா அங்கே இருக்க ஒரு சிகரெட் துண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்து ஜெஸியோட அம்மா கிட்ட சொல்லவும் அவங்க 2 பேரும் செம்மையாகவே கடுப்பாகிறாங்க. நீ இப்படி பண்ணுவோன்னு எங்களுக்கு எப்போவே தெரியும். தயவு செஞ்சு உன் சின்ன தம்பியை கெடுத்துடாத. இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லவும் அவனுமே எதையுமே பேசாமல் வெளியில் வந்துடுறான். அப்போ ஜெஸியோட தம்பி அங்கே வந்து அந்த சிகரெட் யூஸ் பண்ணது நான் தான், நீ வீட்டில் இருந்ததால என்னை யாருமே சந்தேகப்படல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் ஜெஸி ரொம்பவே காண்டாகிறான். போய் உன்னை நான் கெடுப்பேன்னு உங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஆனால் நீ எப்போவே கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸி அங்கேருந்து கிளம்புறான். இங்கே வால்டர் ஒயிட்டும் ஸ்கைலரும் ஒரு டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. டாக்டருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்பவே செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களோட கேன்சரை சரி பண்ணணும் அப்படின்னு ஸ்கைலர் சொல்கிறாங்க. ஆனால் அது வால்டருக்கு பிடிக்கல. செலவெல்லாம் பண்ணி அப்போவுமே நான் செத்துட்டேன்னா அதோட கடனையுமே நீங்கள் தான் அடைக்கணும், நான் எப்போவுமே உங்களை கடனாளி ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவரோட பையன் ஜூனியர், அப்போயும் உயிரோட இருக்கீங்க, இப்போ செத்து போக வேண்டியதானே, ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டார், சாகவும் மாட்டார் அப்படின்னு ஜூனியர் சொன்னதை கேட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. கவலையோட சேர்ந்து ரொம்பவே கோவத்திலையும் இருக்காரு. அதே டைம் அந்த பேங்க் பார்க்கிங்கில் பிரச்சனை பண்ணவன் அங்கே இருக்க பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு இருக்கான். நம்ம வால்டருமே சிக்கிட்டாண்டா ஒருத்தன் அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட காரோட பேனட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம பண்ணுறாரு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வால்டர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி அந்த காரில் இருந்து புகை வருது. கொஞ்ச நேரத்தில் அந்த கார் ஃபுல்லாமே வெடிச்சிருது. பின்னாடி கார் வெடிக்க நம்ம வால்டர் மாசம் நடந்து வந்துட்டு இருக்காரு. அதோட வால்டர் ஒயிட் செஞ்சு எல்லா மெத்துமே காலியாயிருச்சு. இனிமேல் நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு திரும்பி வாழலாம் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு ஜெஸி இண்டர்வியூக்கு போகிறான். நான் உனக்கு வேலை தரணும் அப்படின்னு அந்த கம்பெனியோட ஓனர் கேட்குறாரு. நான் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாமே சேல் பண்ணி கொடுப்பேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு ஜெஸி சொல்கிறான். நீ சேல்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட காலேஜ் டிகிரி வேணும். ஆனால் நீ காலேஜ் கம்ப்ளீட் கூட பண்ணாமல் ட்ராப் அவுட் ஆகிருக்க. உடனே எப்படி நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துக்கிறது? ஆனால் உனக்குன்னே ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விண்டோவில் இருக்க ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அங்கே வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு காமெடி ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தியா, அவங்க கூட நீயுமே சேர்ந்து வெளியில் காமெடி ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வர கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், உனக்கு ஓகே நான் சொல்லு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஜெஸியை நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஜெஸி அந்த ஆளை பச்சை திட்டிட்டு உன் வேலையை வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வரான். ஆல்ரெடி வெளியே அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நின்னவர் ஜெஸி ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரான். அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜெஸி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இவனுமே ஜெஸியோட ஃப்ரெண்ட் தான். நான் லாஸ்ட் நைட் ஒரு பார்ட்டிக்கு போனேன், அங்கே எல்லாருமே ட்ரக் யூஸ் பண்ணாங்க, நானுமே அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, அது என்ன சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போச்சு, நீ தான் சேல் பண்ண அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க. அந்த ட்ரக் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். நான் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறத நேரத்துல இருந்து விட்டுட்டேன், இனி ஏதாச்சும் நல்ல வேலை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்டா லூசு மாதிரி பேசுகிற? அந்த ட்ரக்குக்கு இங்கே நல்லாவே டிமாண்ட் இருக்கு, இந்த டைமில் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னா இப்படி? அந்த ட்ரக் என் கூட இருக்க ஒருத்தவன் தான் செய்வான், ஆனால் எனக்கு அவருக்கும் செட் ஆகலை, அதான் அவன் கூட சண்டை போட்டு நான் தனியாக வந்துட்டேன். அந்த மெத்த ஒன்னால பண்ண முடியாதா? அந்த பண்ணுறப்போ நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் நான் அதை செஞ்சாலுமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது, உனக்கு கொஞ்சம் தெரியும்னு சொன்னல, அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஜெஸியை கன்வின்ஸ் பண்ணி அந்த வேனுள்ள 2 பேருமே வராங்க. வால்டர் பண்ணுறப்போ பக்கத்துல இருந்து பார்த்த எல்லாத்தையும் ஜெஸி கொஞ்சம் கொஞ்சமாக ரீக்ரியேட் பண்ணுறான். டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மெத்தை ரெடி பண்ணுறான். ஆனால் அது வால்டர் பண்ண அளவுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. வால்டரால் பண்ண முடியிறப்போ என்னால் மட்டும் ஏன் பண்ண முடியலை அப்படின்னு கோவத்தில் அந்த மெத்த எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளியில் கொட்டுறான். அதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இதெல்லாத்தையுமே நீ வெளியில் கொட்டின அப்படின்னு கேட்குறான். இது அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, நம்ம திரும்பவும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஜெஸி சொல்கிறான். திரும்பவும் ரெடி பண்ணுறான், கிளியராக வரல கொட்டுறான். திரும்ப ரெடி பண்ணுறான், கிளியராக வரல கொட்டுறான். அதை பார்த்ததுமே கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். ஏன்னா அந்த மெத்த ரெடி பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்ததே அந்த ஃப்ரெண்டு தான். அது எல்லாத்தையுமே
வெளியில கூட்டுறதுக்கு எடுத்துட்டு போறப்போ இப்ப மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ பாட்டுக்கு செய்யற எடுத்துட்டு போய் கொட்டுற, இந்த மாதிரி கிளியரா கூட பரவாயில்ல, இதே எனக்கு போதும், இதை நான் வித்துக்கிறேன், என்கிட்ட கூட இந்த மெத்தெல்லாம் செட் ஆகுது, நம்ம இன்னும் கிளியரா பண்ணணும், வரல நான் திரும்ப பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஜெசி சொன்னதை கேட்டு அப்ப அந்த இடத்துல 2 பேருக்குமே சண்டை வருது. ஜெசி அங்க இருக்க சொல்யூஷன் எல்லாம் தேம்பிடுது. அவன் மூஞ்சிலையும் ஊத்துறான். அவனை அடிச்சு அந்த வேன்ல இருந்து வெளியில போட்டு வண்டி எடுத்து அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்க சீனை கட் பண்ணா இங்க வால்டரும் ஸ்கைலரும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அது வால்டரோட பழைய ஃப்ரெண்டான எலையட் அப்படிங்கிற ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டி. வால்டர் வாங்கிட்டு எலையட்டும் சேர்ந்துதான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனி சரியாவே போகல. அதில் அந்த கம்பெனில இருக்க வால்டரோட ஷேர் எல்லாத்தையுமே கம்மி காசுக்கு வித்துட்டு அந்த கம்பெனில இருந்து வெளியில வந்திருக்காரு. ஆனா இவர் வெளியில வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கம்பெனி கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ மந்த்லி $1 மில்லியன் அதுக்கும் மேல இன்கம் வர கம்பெனியா இருக்கு. வால்டர் அந்த ஷேரை விற்காம இருந்திருந்தா இந்த கதையை நடந்திருக்காது. அங்க எல்லாரும் எலையட்க்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ வால்டருமே ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அதை எலையட்டுமே பிரிச்சு பாக்குறாரு. அந்த கிஃப்ட் உள்ள ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா அந்த எலையட் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. நானும் வால்டரும் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறையவே உழைச்சிருக்கோம். தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த டைம்ல எங்களோட சாப்பாடு இருந்தது இந்த நூடுல்ஸ் பேக்கெட் தான். இந்த கிஃப்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு எலையட் சொல்றாரு. அப்படியே 2 பேரும் அங்க இருக்க சோஃபால உட்காந்து பணச்சு விட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசாம நீ நம்ம கம்பெனிக்கு திரும்பி வந்துரு, உனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறையவே நாலேஜும் இருக்கு, அதை நீ சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போதைக்கு என்னால அந்த கம்பெனில வந்து வேலை பார்க்க முடியாது, எனக்கு நிறையவே பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு கேன்சர் இருக்குன்னு. கம்பெனியாலே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தர, நீ கம்பெனில மட்டும் ஜாயின் பண்ணு, கேன்சர் நேரம் வரைக்கும் நீ கம்பெனிக்கு வரக்கூட தேவையில்லை அப்படின்னு எலையட் கேட்கிறாரு. நான் வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்கைலர் வால்டரும் கிளம்புறாங்க. அப்போ ஸ்கைலர் கிட்ட எனக்கு கேன்சர் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஏன் சொன்னேன், ஒரு ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுது, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கவும் அவர் அங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அதால சொன்னேன், நீங்க ப்ரொஃபசர் வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனிலே போய் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு ஸ்கைலர் கேட்கவும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இப்போவுமே சொல்றேன், எனக்கு இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஐடியாவே இல்லை, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஸ்கைலர் கோவப்படுறாங்க. அடுத்த நாள் காலையும் ஆகுது. எல்லாருமே அங்கே இருக்க டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கூட ஸ்கைலரும் வால்டரும் பேசிக்கவே இல்லை. அங்கே சீனை கட் பண்ணி வால்டரோட பையன் ஜூனியரை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நைட் பார்ட்டிக்கு சரக்குவங்களை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க யாருக்குமே ஏஜ் பார் ஆகலை. அதில் அங்கே இருக்க கடையில் ஒயின் வாங்கவே முடியாது. அப்போ அந்த டைமில் அங்கே ஒரு பர்சன் வராரு. அவர்கிட்ட ஜூனியர் போய் நாங்கள் நைட் பார்ட்டி பண்ணலான் இருக்கோம், எங்களோட சரக்கு வாங்க முடியல, நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஜூனியர் போய் கேட்டது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட. அவரோட ஐடியா எடுத்து காட்டவும் அவங்க பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹேங்குக்கு தெரிய வர அவர் எப்படியோ ஜூனியரை காப்பாற்றிடுறாரு. ஜூனியர் சரக்கு வாங்க போய் போலீஸ் கிட்ட மாட்டினதை ஹேங் ஸ்கைலர் கிட்டேயுமே சொல்லிடுறாரு. அவன் பையன் வீட்டுக்குள்ளேயே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான். இப்போ ஓப்பனாகவே கடைக்கு முன்னாடி போய் வாரவங்க கிட்ட சரக்கு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். என் பையன் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு ஸ்கைலர் சொன்னதை கேட்டு, நீ தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா நடக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்டேன், லாஸ்ட் அது ஸ்டோரிக்குன்னு சொல்லி மழுப்புனீங்க, அது உன் பையன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது ஜூனியரில் வால்டர் தான், அவர் தான் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாரு, அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் வால்டர் இப்போ ட்ரக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாரு, எப்போ இருக்க பெரிய ப்ராப்ளம் அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு வால்டர் வைட்டுமே வராரு. வால்டர் அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என்னோட கேன்சர் கியூர் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான், கியூர் ஆகாம நான் செத்துட்டேன்னா அதுக்கும் சேர்த்து என் குடும்பம் தான் கஷ்டப்படணும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு. வால்டர் சொல்றது ஸ்கைலருக்குமே புரியுது. ஆனால் ட்ரை பண்ணியாச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டுமே இருக்கு. ஸ்கைலர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பிட கூட இல்லை. வால்டருக்குமே ஸ்கைலர் அப்படி பார்க்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி உனக்காக வச்சு நான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்கைலர் கிட்ட சொல்றாரு. ஸ்கைலர் கதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்த நிமிஷமே கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. பணமுமே ரொம்பவே அதிகமாகவே செலவாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கடனுமே அதிகமாயிட்டு இருக்கு. இந்த கடன் எல்லாத்தையுமே அடைகிறதுக்கு நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படலாம், எதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே இருக்க காரில் இருக்கிறப்போ வால்டரோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதில் எலையனோட ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க. அதான் பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்கல்ல அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரோட ஒய்ஃப் தான். இவங்களுமே வால்டர் கூட காலேஜில் படித்தவங்க. எலையட் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தரான் அப்படின்னு சொன்னப்போ, நீ வேணான்னு சொன்னியாமே ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கவும், எலையட் என்கிட்ட கேட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கூட எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கேன், நீ ஒன்றுமே வரி பண்ணாத அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு.
பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஜெஸியோட வீட்டுக்கு வால்டர் வராரு. வால்டர் வாய்ட்ட போல ஜெஸியுமே மித்த பண்ணலாம், ரொம்பவே கிளியராக பண்ணலாம் அப்படின்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவனால் அதை பண்ணவே முடியலை. ஜெஸிக்கு வால்டர் மேலே ரொம்பவே கோவம் இருக்கு. ஆனால் வேற வழியுமே இல்லை. வால்டர் ஜெஸியை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஜெஸியுமே ஒத்துக்கிறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து திரும்பவுமே அந்த மெத்த பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வால்டர் அந்த வேனில் வந்து பார்க்குறாரு. அங்கே இருக்க பொருள் எல்லாமே களைஞ்சு படி கிடக்கு. வால்டருக்குமே புரியுது ஜெஸி நம்மள மாதிரியே மித்த பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு. சேரவலை நான் பார்க்குறேன், விற்கிறவலை மட்டும் நீ பாரு அப்படின்னு ஜெஸிக்கிட்ட சொல்கிறாரு. லேபில் மெத்து பண்ணுறதுக்கு தேவையான சாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வால்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்கே வந்து கீமோதெரப்பியும் எடுத்துக்கிறாரு. வால்டர் கேன்சர்லேருந்து க்யூர் ஆயிடுவார் அப்படின்னு ஸ்கைலர் ரொம்பவே நம்புகிறாங்க. ஸ்கைலர் நினச்சிட்டு இருக்காங்க எலையட் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வால்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே இருக்க பசங்களுக்கு பாடமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் வால்டரில் டீச் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே முடியலை. அவரோட வாயிலிருந்துலாம் பிளட் வருது. எப்படி அங்கே கிளாஸை முடிச்சுட்டு வேணா ஊருக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் மெத்த பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெத்த செய்கிறப்ப கூட வால்டரால் சுத்தமாக நிற்க முடியலை, மூச்சு கூட விட முடியலை. மெத்த செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்து மாஸ்க் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு நிம்மதியாக மூச்சு விட்டுறாரு. அப்போ ஜெஸி வால்டரோட வயிற்றுல இருக்க டாக் ஸ்பாட் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். கேன்சர் இருக்கவங்களுக்கு அவரோட வயிறு ஃபுல்லாகவுமே கருத்த கலரில் டாட்டாக இருக்கும். இது ஜெஸியோட ஆண்டிக்குமே ஒரு டைமில் இருந்திருக்கு. என் ஆண்டிக்கு கேன்சர் இருந்தது, அதால் அவங்களோட வயிற்றுல எப்படி இருந்துச்சு, உன் வயிற்றுல எப்படி இருக்கு, உனக்குமே கேன்சரா அப்படின்னு வால்டர் கிட்ட ஜெஸி கேட்கவும், ஆமாம் எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு வால்டர் ஒத்துக்கிறாரு. அப்போ நீ சீக்கிரமாகவே செத்துருவியா, சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவை என்கிட்ட சொல்லிட்டு போ. அது இருக்கட்டும், உன் ஆண்டிக்கு கேன்சர்னு சொன்னீங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கன்ஃபார்மாக பொழைச்சிருப்பாங்கல்ல. நானுமே அப்படி தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பரிதாபமான நிலையில் செத்து கிடந்தாங்க. ஒரு வழியாக மெத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஜெஸி அந்த மெத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அதில் கிடச்ச பணத்தை வால்டர் கிட்ட வந்து கொடுக்குறான். கூட புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். இதில் எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு வால்டர் கேட்கவும், $2300 இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நமக்கு இந்த காசு சுத்தமாக போய் பத்தாது, காசு ரொம்பவே கம்மியாக இருக்குது. நானும் இதை வாங்கிட்டு சொல்லலான்னு தான் நினச்சேன். பாக்கெட்டாக பண்ணி ஒவ்வொருத்தங்கிட்ட விற்கிறது நமக்கு செட்டே ஆகாது. அது நம்ம நிறைய மெத்த பண்ணி அதை லம்பாக விற்க ஸ்டார்ட் பண்ணோம். அதை பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா கிட்ட விற்றுடலாம். சரி, அப்படி நம்ம அந்த மெத்த பண்ணாலும் அதை யாருக்கிட்ட விற்கிறது, நம்ம ஆல்ரெடி இருந்த கிரேசியுமே கொண்டுட்டோம் அப்படின்னு வால்டர் கேட்டதுக்கு, கிரேசி சேர்த்தா பரவாயில்ல, அவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்பவே மோசமானவன், அவனோட பேர் டூக்கோ, நம்ம விற்கணும்னா அவன் மனசு வச்ச மட்டும்தான் விற்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ நீ போய் டூக்கோ போய் பாரு, அவங்ககிட்ட நம்ம ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே விற்றுறேன். அந்த டூக்கோ தெரியாதவங்க கிட்ட இருந்துடலாம் ட்ரக்ஸ் வாங்க மாட்டான். ட்ரக்ஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நான் போய் கேட்டேன். ஏன்னா அந்த இடத்துல என் போட்டு தள்ளிடுவான். இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன்னா நம்ம நல்லா காசு பார்க்கலாம், நீ டூக்கோ கிட்ட போய் பேசு அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. இங்கே ஹேங் அவர் கண்டுபிடிச்ச அந்த மாஸ்க்கை வச்சு வால்டர் வேலை பார்க்குற அந்த ஸ்கூலில் தான் அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு க்ளோவுமே கண்டுபிடிக்கிறாரு. ஹேங் ஸ்கூலுக்கு வரதை பார்த்து வால்டருக்கு கை காலெல்லாம் நடுங்குது. வால்டருக்கு அந்த மாஸ்க்கை பற்றி எல்லாத்தையுமே சொல்லி, இந்த மாஸ்க் இந்த ஸ்கூலில் இருக்க யாரோ ஒருத்தர் நான் யூஸ் பண்ணியிருக்கான், அது யாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கவும், வால்டருக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரக்ஸ் கேஸில் அரெஸ்ட் ஆயிருக்கு, ஒருவேளை அவனாக இருக்குமோ அப்படின்னு வால்டர் சொல்லவும், ஹேங் அதை கேட்டு அவனையும் போய் அரெஸ்ட் பண்ணுறாரு. எந்த வாட்டி நம்ம தப்பிச்சிட்டோம், ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்துருங்கிறது அப்படின்னு வால்டர் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. எங்க ஜெஸி வால்டர் சொன்னதை கேட்டு அந்த டூக்கோ கிட்ட பிஸ்னஸ் பேசுறதுக்கு போகிறான். கூட ஜெஸியோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுமே வரான். அந்த மெத்த எடுத்து டியூக்கோ கிட்ட கொடுக்கவும் அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. இந்த மெத்தனை இவ்வளோ கிளியராக இருக்குது, இதை யார் பண்ணா அப்படின்னு கேட்கவும், இது பார்க்குறதுக்கு மட்டும் கிளியர் கிடையாது, அதை நீ யூஸ் பண்ணனா அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ஜெஸியோட ஃப்ரெண்ட் சொல்லவும், அந்த டியூக்கோவுமே அதை யூஸ் பண்ணுறான். டியூக்கோ கொஞ்ச நேரத்தில் சொர்க்கத்தையே காட்டிருச்சு அந்த மெத்து. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மெத்த நானே எடுத்துக்கிறேன், காசை நான் கொடுத்து அனுப்புறேன், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இப்போ காசு ரொம்பவே அர்ஜென்ட்டாக இருக்கு, இங்கேயே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெஸி சொன்னதை கேட்டு, நான் தான் சொல்கிறேன்ல உன் காசு உனக்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் இருந்து கிளம்பு. ஜெஸிக்கு கோவம் வருது. அந்த மெத்த எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் ஃபுல்லாகவுமே டியூக்கோட ஆள் தான் இருக்காங்க. ஜெஸியுமே பிடிச்சிடுறாங்க. என் இடத்துக்குள்ளேயே வந்து தைரியமா காசு கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு சொல்கிறல்ல, உனக்கு இப்போ காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு லோக்கர்ல இருந்து ஒரு பேக் ஃபுல்லாகவுமே காசு கட்ட எடுக்கிறாரு. அந்த பணம் இருக்க பேக்கை வச்சு ஜெஸியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஜெஸி அடி தாங்க முடியாமல் அங்கேயே மயங்கிடுறான். வால்டர் வீட்டுக்கு வந்து ஜெஸிக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் ஜெஸி ஆன்சர் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஜெஸிக்கு கூட வந்து அந்த ஃப்ரெண்டு அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணுறான். யார் நீ, இது ஜெஸியோட ஃபோன் ஆச்சு அப்படின்னு வால்டர் கேட்கவும், ஜெஸியால் இப்போ பேச முடியாது, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவும், அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு வால்டர். அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுறான். வால்டருமே ஜெஸி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாரு. ஜெஸி அங்கே பெட்டில் அன்கான்ஷியஸாக இருக்கான். அங்கே ஜெஸியும் பார்த்து வீட்டுக்கு வந்து வால்டர் பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சிட்டு இருக்கிறப்போ அவர் தலையிலிருந்து ஒத்துக்கத்தா முடி கொட்ட ஆரம்பிக்குது. யூஸ்வலாக கேன்சர் பேஷண்ட் நல்லா இருக்குமே, உங்களோட முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டுறதுக்கு மொட்டையை அடிச்சிடலாம் அப்படின்னு
வால்டரை மொட்டையை அடிச்சுட்டு அவரோட கெட்டமே சேஞ்ச் பண்ணுறாரு. வால்டர் அந்த லுக்கில் பார்த்துட்டு ஸ்கைலர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பாவி மாதிரி இருந்துட்டு இப்போ மொட்டை அடிக்கையுமே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்காரு. இன்னொரு பேக்கெட் மெத்தை எடுத்துட்டு அந்த டியூக்கோட இடத்துக்குமே போறாரு. டியூக்கோ அந்த மெத்தை வாங்கி பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு மெத்தை தான் நேற்று ஒரு பையன் கொண்டு வந்தான்ல, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். வால்டர் அவரோட உண்மையான பேரை சொல்லாமல் இப்போ லெஜெண்டரி நேமாக மாறின ஹைசன்பர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே வித்தியாசமான பேர் தான். இந்த மெத்தை உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது? இதை நானே கிரியேட் பண்ணேன். இது என்னோட ஆன் ஃபார்முலா. அது இருக்கட்டும், நேற்று என் ஆளும் மெத்தைக்கான காசு வாங்க வந்தப்போ அவனை நீ அடிச்சு அனுப்பியிருக்க. ஆமாம், நான் தான் அடித்தேன். இப்போ என்ன அதுக்கு? அவனை ஒரு பண மூட்டையில தான் அடித்தேன். அந்த பண மூட்டை இப்பவும் என்கிட்ட தான் இருக்குது. அதில் உனக்கும் மேலேயும் காசு இருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு கோவப்படுத்தாம அந்த மெத்துக்கான காசை நீ கொடுத்துட்டேன்னா நான் இங்கிருந்து ஒன்றுமே பண்ணாமல் போயிடுவேன் அப்படின்னு வால்டர் சொன்னதை கேட்டு அந்த டியூக்கோ சிரிக்கிறான். எதுவுமே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சு அவர் கொண்டு வந்த ஒரு மெத்துல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறாரு. அதை மேல இருக்க சீலிங்ல ரொம்பவே ஃபோர்ஸ் அறியவும் இந்த இடமே வெடிச்சு செதறுது. வால்டர் கையில வச்சிருந்தது ஒரு மெத்தே இல்ல, ஒரு பெரிய ஒரு பாம்பையை சின்ன சைஸ்ல ரெடி பண்ணி அந்த மெத்த கூடவே கொண்டு வந்துருக்காரு. அந்த ஒரு பீஸ் மட்டும் இல்ல, அங்க இருக்க மெத்து பாக்கெட் ஃபுல்லாவுமே அந்த பாம்பு தான் இருக்கு. ஒரு சின்ன பீஸுக்கு எப்படி வெடிச்சுன்னு பார்த்தல, மொத்தமா தூக்கி போட்டேன்னா இந்த இடமே சிதறிடும். வேற வழியே இல்லாம டியூக்கோ அந்த காசு மூடி எடுத்து வால்டர் கிட்ட கொடுக்குறான். அங்கிருந்து காசை வாங்கிட்டு வால்டர் மாசம் நடந்து வந்துட்டு இருக்காரு. சின்ன பசங்க மேலே எல்லாம் பயந்து இருந்த வால்டர் இப்போ எவ்வளவு பெரிய கேங்க இருந்தாலும் ஒத்தையா போய் சம்பவம் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்கு அப்புறத்துல இருந்து வால்டரோட கேரக்டரே டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். நேரா ஜெஸியோட வீட்டுக்கு போறாரு. ஜெஸியோட வீட்டை வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் அவனோட வீட்டு வெளியில நிக்கிறாங்க. ஜெஸி அந்த வேன்ல தான் படுத்துட்டு இருக்கான். என்ன அவன் வீட்டை விற்க போறியா அப்படின்னு வால்டர் கேட்டதுக்கு, இனிமே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வித்து என்னால யார்கிட்டையும் அடி வாங்க முடியாது. இந்த வீட்டை வித்துட்டு ஏதாச்சும் நல்ல ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. என்ன லாஸ்ட் டியூக்கோ கிட்ட வாங்கின அடி அப்படி. அப்போ வால்டர் அவரோட பாக்கெட்ல இருந்து கட்டுக்கட்ட காசு எடுத்து ஜெஸி கிட்ட கொடுக்குறாரு. எவ்வளோ பணம் வாங்கிட்டு எப்படி வந்துச்சு? டியூக்கோ தான் கொடுத்தான். அவன் அவ்வளோ சீக்கிரமா யார்கிட்டையுமே காசு கொடுக்க மாட்டேன்னு வாங்கிட்டு எப்படி தந்தான்? அவங்கள்ட்ட காசு வாங்குறது அவ்வளோ கஷ்டமா இல்லை. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நான் அவங்ககிட்ட ஒரு பிஸ்னஸுமே பேசிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வாரமுமே நம்ம 2 பவுண்ட் மெத்தை தயார் பண்ணணும். ஒரு பவுண்ட் மெத்துக்கு $30,000 டியூக்கோ தரேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். அவ்வளோ மெது செய்யணும்னா நமக்கு நிறையவே பொருள் தேவைப்படும். அதுவும் முக்கியமாக சூடங்கிற பொருள் நம்மக்கிட்ட அதிகமாகவே தேவைப்படும். நம்மளால் அதை இங்கே இருக்க கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும். 2 பவுண்டுக்கு மெது செய்கிற அளவுக்கு நம்ம சூடம் வாங்கணும்னா நம்மளை சந்தேக கேஸில் போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலும் நம்ம அந்த நாட்டையை சுற்றி வரணும், அவ்வளோ தேவைப்படுது. ஜெஸி சொல்கிறது வால்டருக்குமே புரியுது. முதல்ல கொஞ்சம் ஒரு 1/2 பவுண்டுக்கு மெத்து ரெடி பண்ணி அதை கொண்டு போய் டியூக்கோ கிட்ட கொடுக்குறாங்க. 2 பவுண்டு மெத்து தரேன்னு சொல்லிட்டு ஏன் 1/2 பவுண்டு தந்திருக்கேன், இப்போதைக்கு இந்த 1/2 பவுண்டை வச்சுக்கோ, இதுக்கான காசு மட்டும் கூட அடுத்த வாடி பார்க்குறப்போ மிச்ச மெத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு வால்டர் சொல்கிறாரு. சாரி, ஹைசன்பர்க் சொல்கிறாரு. இந்த மெத்தோட பணம் $17,500. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குற மெத்துல இருந்து அந்த பணத்தை கழிச்சிக்கோ அப்படின்னு ஹைசன்பர்க் கேட்குறாரு. டியூக்கோவை யோசிச்சுட்டு அந்த காசை கொடுக்குறான். அடுத்த வாட்டி நம்ம சந்திக்கிறப்போ எனக்கு நீ 2 பவுண்டு மெத்து கொடுக்கணும். 2 பவுண்டு என்ன, அடுத்த வாட்டி நான் உனக்கு 4 பவுண்டு செஞ்சு தரேன் அப்படின்னு வால்டர் சொன்னதை கேட்டு ஜெஸிக்கு ஒன்றுமே புரியலை. 2 பவுண்டு செய்யறதுக்கு அவ்வளோ சூடு நமக்கு தேவைப்படும், அதில் 4 பவுண்டுனா எப்படி செய்யறது அப்படின்னு வால்டர் கிட்ட வீட்டுக்கு வந்து கேட்குறான். இந்த தடவை நான் மெத்து செய்யறதுக்கான ஃபார்முலாவை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் நமக்கு மெத்து செய்யறதுக்கு சூடாக தேவைப்படாது. நான் இப்போ அந்த ஃபார்முலா உனக்கு எழுதி தரேன், நீ அதுக்கு தேவையான சாமானை போய் ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஸி அந்த பேப்பரை வாங்கி படிச்சு பார்க்குறான். அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை. கடைக்காரங்க நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன்னா நான் என்ன சொல்கிறது, இதில் இருக்கிறது என்னால் படிக்க கூட முடியலை, எப்படியாச்சும் ஏதாவது சொல்லி சமாளிச்சு நீ கடையிலிருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு வால்டர். வால்டரை விட்டு ஒரு கெட்டுக்கதை நடக்குது. ஏன்னா ஸ்கைலர் ப்ரெக்னென்ட் இருக்காங்கல்ல, அதுக்காக அந்த கெட்டுக்கத்தரில் ஒரு வீடியோவும் எடுக்கிறாங்க. அதில் வால்டரோட அந்த கெட்டுக்கத்தரில் ஒரு வீடியோவும் எடுக்கிறாங்க. அந்த கேமராவில் வால்டருமே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஹோலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நான் பண்ணுறது எல்லாமே உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான். இந்த வீடியோ பார்க்குறப்போ நான் உயிரோடு இருக்கலாம், இல்லாட்டி செத்துமே போயிருக்கலாம். நான் இல்லைனாலும் உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு அந்த வீடியோவில் வால்டர் சொல்கிறாரு. அடுத்து அங்கே வந்தவங்க எல்லாருமே ஸ்கைலருக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மாரி ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. கெட்டுக்கெதர்லாம் முடிச்சுட்டு நைட் ஸ்கைலர் வால்டர் கிட்ட மேரி கொடுத்த அந்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நம்ம அந்த கிஃப்ட்டை கடையில் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அந்த காசை வச்சு நமக்கு ஏதாச்சும் தேவைப்படும் அதுக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்கைலர் சொல்கிறாங்க. வால்டருமே சரின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கொஞ்ச நாளைக்கு நான் ரொம்பவே பிஸியாக இருப்பேன், சம்டைம்ஸ் நான் வீட்டுக்கு கூட வர முடியாமல் போவோம். ஸ்கைலர் நிலமுள்ள இருந்ததால் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் வால்டர் ஜெஸியோட வீட்டுக்கு வராரு. ஜெஸி அங்கேயும் தேடி ஜெஸி அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சிருக்கான். வால்டர் எல்லா பொருளும் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அதில் மெத்தலமைன் அப்படிங்கிற ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகுது. மெத்தலமைன் என்னாச்சு, அதே நீ வாங்கல அப்படின்னு வால்டர் கேட்கவும், நமக்கு தேவையான அளவுக்கு மெத்தலமைன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்களாம், அப்படி கொடுக்கணும்னா கவர்மெண்டோட பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு கடைக்காரங்க சொல்லிட்டாங்க. மெத்தலமைனை திருடி கொடுக்குற ஒரு கும்பல் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். அவனுக்கு மெத்தலமைனுக்கான காசை தாண்டி இன்னும் அதிகமாக $10,000 கேட்குறாங்க. இவங்க கிட்ட வாங்கின பொருளுக்கான காசு எல்லாத்தையும் கழிச்சு கையில் $2,000 மட்டும்தான் இருக்கு. அந்த கும்பல் அந்த மெத்தலமைனை எங்க இருந்து திருடுவாங்க, பக்கத்தில் ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்கிருந்து அவனை திருடுவானுங்க. அப்போ அந்த மெத்தலமைனை நம்மளே திருடலாம், அது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அந்த ஃபேக்டரி ஃபுல்லாமே லாக்டா இருக்கு.
இருக்கும். அங்க இருக்க லாக்கரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் உடச்சி தான் ஓப்பன் பண்ணணும். உடச்சா அங்க இருக்க ஃபுல்லாவுமே சத்தமா கேட்கும். அதை கேட்ட வால்டர் புதுசா ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்றாரு. இந்த பவுடர் போதும் அங்க இருக்க எல்லா பூட்டையும் உடச்சிடலாம், எந்த லாக்கர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சும்மா காமெடி பண்ணாத, இந்த பவுடரை வச்சு எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு ஜெசி கேட்கறான். வேர்ல்டு வார் 2ல ஜெர்மன்ஸ் ஒரு பெரிய கன்னை வச்சிருந்தாங்க. அதுவும் டன் கணக்குல ஃபுல் அண்ட் ஃபுல் எரிமலான கன். அந்த கன்னை யூஸ் பண்ணி 25 மைல் மேல இருக்க டார்கெட்டை கூட குறிப்பா அடிக்க முடியும். அந்த கன்னை வச்சு ஜெர்மன்ஸ் ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான கன்னையே ஒரு பவுடரை வச்சு காலி பண்ணாங்க. அப்போ யூஸ் பண்ண அந்த பவுடரோட ஃபார்முலாவை தான் இப்போ நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பவுடர் என் கையில் இருக்கு. டன் கணக்கில் இருக்கு அந்த கன்னையே இந்த பவுடர் அசால்ட்டா முடிச்சு விட்டுருச்சு. அந்த ஃபேக்டரியில் இருக்க லோக்கல்லாம் இதுக்கு மேட்டரியல். எங்க ஸ்கைலர் மேரி கொடுத்த அந்த கிஃப்ட்டை ஒரு கடையில் ரீசேல் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அவங்க அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு ஸ்கைலரை தனியாக கூப்பிட்டு, இந்த பொருளை நீங்க எங்க இருந்து திருடினீங்க, உண்மையா சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கடையில இருந்து திருடு போன பொருள் தான் இது அப்படின்னு அந்த கம்பெனியோட மேனேஜர் கேட்கிறாரு. அப்படின்னு அந்த கடையோட ஓனர் கேட்கிறாரு. அதை கேட்டு ஸ்கைலருக்கு ஒண்ணுமே புரியல. என் பிரெக்னென்ட்டுக்காக ஒரு கெட் டுகெதர் நடந்துச்சு, அங்கதான் இதை எனக்கு கிஃப்டா கிடைச்சிச்சு அப்படின்னு ஸ்கைலர் சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்போ உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தேன் அவங்களோட பேரை சொல்லுங்க அப்படின்னு அந்த ஓனர் கேட்கிறாரு. ஸ்கைலருக்கு மேரியை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுல இஷ்டமே இல்லை. ஸோ ஸ்கைலர் பிரெக்னன்சி வழி வருது அப்படின்னு அங்கே ஒரு நடிப்பை போடுறாங்க. அந்த கடையோட ஓனருமே பிரெக்னெண்டா வேற இருக்கீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. நிலவரை தப்பிச்சோம் அப்படின்னு ஸ்கைலர் அந்த கடையில இருந்து வெளியில கிளம்புறாங்க. அங்கிருந்து போய் உடனே மேரியை தான் மீட் பண்றாங்க. மேரியை போட்டு ஸ்கைலர் ரொம்ப வித்துட்டுறாங்க. ஏன்னா உண்மையாவே மேரி தான் அந்த பொருளை திருடி இருக்காங்க. நைட்டு வால்ட்ரோன் ஜெசியும் அந்த ஃபேக்ட்ரி உள்ள வராங்க. அங்கே ஒரே ஒரு காட் மட்டும் கோல்ஃப் வண்டியில் அந்த ஃபேக்ட்ரி உள்ள ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு. அதனால அந்த கோல்ஃப் வண்டியில் எங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் போற மாதிரி இல்லை. திடீர்னு அந்த ஆளுக்கு பாத்ரூம் வந்துச்சு போல. அங்கே இருக்க பாத்ரூம் இல்லை, கோல்ஃப் வண்டி வெளியில விட்டுட்டு உள்ள போயிடுறான். அந்த கோட் அங்கே இருக்க பாத்ரூம்ல போறாரு. அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வெளியில இருந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து நேரம் அந்த கெமிக்கல் இருக்க ரூம் உள்ள போறாங்க. அங்கிருந்து நேரம் கெமிக்கல் இருக்க ரூம் உள்ள போறாங்க. வால்டர் அந்த பவுடர் எடுத்து அந்த லோக்கல்ல போட்டு அதுல தீ வச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பவுடர் வெடிச்சு அந்த கதவே மெல்ட் ஆயிருது. ஒரு வழியா உள்ள போய் அந்த மெத்தலமைன் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்ஐ வந்துடுறாங்க. அங்கிருந்து மெத்தலமைன் எடுத்துட்டு வந்து வேனில் வச்சு ஜெசியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வழக்கமான வேன் எடுத்து ஊர் வழியே போய் அந்த மெத்த பண்ணலாம் அப்படின்னு போறப்போ அந்த நேரம்னு பார்த்து அந்த வேனுமே ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்லை. அந்த வேனில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து ஜெசியோட வீட்டு பேஸ்மெண்ட்ல செட் பண்றாங்க. ஒரு வழியா அவங்ககிட்ட எல்லா பொருளுமே இருக்கு. நைட்டு பகல்ல கண் முடிச்சு ஒரு வழியா அந்த 4 டன் மெத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. டியூகோவை மீட் பண்றாங்க. அந்த மெத்தை டியூகோ பார்த்துட்டு, நீ முதல் கொடுத்த மெத்து வெள்ளை கலர்ல கிளியரா இருந்துச்சு, இந்த மெத்து என் ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதை வாட்டி நான் அந்த ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன், எந்த மெத்தை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு ஹைசன்பர்க் சொல்லு. டியூகோ அதுல இருந்து ஒரு மெத்தை எடுத்து யூஸ் பண்ணி பாக்குறான். எந்த மெத்து அதை விட ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அப்பதான் இந்த டயலாக் வரும். டியூகோ ஆல்ரெடி கொடுத்த அந்த காசை கழிச்சிட்டு இப்போ மிச்ச பணத்தை கொடுக்குறான். நம்ம அந்த பிசினஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். 4 டன் இல்ல 5, 6, 7 டன் கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு டியூகோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த இடத்துல தான் வால்டர் ஒயிட் முழுசாவே ஹைசன்பர்க்கா மாற ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அந்த சீசன் 1 லாஸ்ட் எபிசோடு போய் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன மூவிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சந்திக்கிறேன். பாய்.